வாழ்க்கையில எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க, பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு நாள் ஒரு மனுஷர் புத்தர் கிட்ட போய், என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, குழந்தைங்க விட்டு போயிட்டாங்க, தொழிலெல்லாம் போயிருச்சு, நம்பினவங்க எல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கு புத்தர் கேட்டாராமா, இந்த உடம்பு யாருதுன்னு. அவர் சொல்லி இருக்காரு, இது என் உடம்பு. அப்போ உங்க உடம்பு தானே, உங்க ஹார்ட் பீட்டை நிறுத்துங்கன்னு சொன்னாராமா. அந்த மனிதர் பார்த்துட்டு அது எப்படிங்க முடியும்னு கேட்டதுக்கு புத்தர் சொல்லியிருக்காரு, பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் வரப்போற உங்களோட உடம்புல இருக்க உங்க இருதயத்தை நீங்க நிறுத்த முடியல அப்படின்னா எப்படி மத்தவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க விஷயம். நம்ம மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டைம் மெஷின் எடுத்து போய் நடந்தவங்களை மாற்ற முடியாது. அந்த பவர் நம்ம கிட்ட இல்லை. கரெக்டா? ஒரே ஒரு பவர் நம்ம கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளையே மாத்திக்கிறது. நம்மளை நல்லா ஜாலியா மாத்திக்குவோம். மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு வேண்டாம். நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறப்ப நீங்க எப்படிங்க போய் மத்தவங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த புரிதல் இருந்தா போதும். வாழ்க்கை படு நிம்மதியா இருக்கு. அப்புறம் டிப்ரெஷனாவது ஒன்னாவது விட்டு தள்ளுங்க. நம்மளை மாத்திக்குவோம், நம்மளை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்குவோம்.